ஹலோ குட்டி நண்பர்களே! இன்னைக்கு நம்ம மனசுக்கு நிறைவான ஒரு கதைய தான் கேட்க போறோம். கதையோட தலைப்பு "அன்பை கண்ட முதலை". வாங்க கதைக்குள்ள போலாம். பெரிய அழகான ஆத்துல டிங்குன்னு ஒரு குட்டி முதலை ஒண்ணு இருந்துச்சு. டிங்கு ரொம்ப பலசாலியா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது எப்பவுமே சிரிச்சே பேசாது. அதோட பெரிய பலமான பற்களையும் தாடைகளையும் பார்த்தா மற்ற எல்லா விலங்குகளுமே ரொம்ப பயப்படும். அதனால டிங்கு கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, விளையாடவும் வரமாட்டாங்க. டிங்குவும் தனியா எப்பவுமே சோகமா தண்ணிக்குள்ள இருக்கும். ஒரு நாள் சிட்டுங்கிற ஒரு குட்டி பறவை ஒண்ணு மரத்துல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு. அப்போ அதோட அலகுல ஒரு பெரிய முள் ஒண்ணு குத்திருச்சு. அதனால சிட்டுவால சாப்பிட முடியல, பாட்டு பாட முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஐயோ! என் அலகுல இருக்க முள்ள யாரு வெளியே எடுத்து விடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. டி- சிட்டு எல்லா விலங்குகளையும் பயத்தோடையே கடந்து வந்து கடைசியா சோகமா உட்கார்ந்திருந்த டிங்கு கிட்ட போச்சு. முதல்ல அண்ணா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? என் அழகுல ஒரு முள்ளு குத்திருச்சு அப்படின்னு கொஞ்சம் நடுக்கத்தோடையே கேட்டுச்சு. சிட்டுவோட கஷ்டத்தை பார்த்ததும் டிங்குவும் மனசு உருகி போயிடுச்சு. சரி, பயப்படாத சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெரிய பலமான தாடைகளை மெதுவா திறந்துச்சு. சிட்டு இன்னும் ரொம்ப பயந்துருச்சு. முதல்ல தன்னோட பெரிய பற்களால குட்டி பறவையோட அலகுல இருந்த முள்ள ரொம்ப கவனமா மெதுவா எடுத்து வெளியே போட்டுருச்சு. சிட்டுக்கு வழியே தெரியல. நன்றி முதல அண்ணா, நன்றி அப்படின்னு சத்தமா சொல்லுச்சு. சந்தோஷத்திலேயே பாட்டு பாடவும் ஆரம்பிச்சது. சிட்டு பறவையோட அழகான பாட்டை கேட்டதும் டிங்குக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. முதல்ல தன்னோட பலம் மற்ற விலங்குகளை பயமுறுத்துறதுக்கு இல்லாம உதவி செய்யறதுக்கு இருந்ததை நினைச்சு அது ரொம்ப சந்தோஷமும் பட்டுச்சு. அப்போ டிங்குவோட மனசுல ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் வந்துருச்சு. அது வரைக்கும் சோகமா இருந்தோட அதோட முகம் அப்படியே மெதுவா ஒரு அழகான சிரிப்பாலையும் உண்மையான சந்தோஷத்தாலையும் மலர்ந்துருச்சு. மற்ற விலங்குகள் டிங்குவோட சிரிப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆமா குட்டி நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம பலத்தை நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு பவரும் மற்றவங்கள பயமுறுத்துறதுக்காக இல்லை, உதவி செய்யறதுக்கு தான். அன்பு பெரிய பவர் தாங்க. ஒரு சின்ன அன்பு மனசுல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். சிரிப்பை விட்டுறாதீங்க, சந்தோஷமா இருங்க, அது மற்றவங்களுக்கும் பரவும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் டிங்கு மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தானே. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.